ஓம் சாய்ராம். இன்று நாம் ஸ்ரீ சாயி அஷ்டோத்திரத்தின் 75வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். ஸ்ரீ சாயி அஷ்டோத்திரத்தை நமக்கு தொகுத்து வழங்கியவர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள். இதற்கு விளக்க உரையை திரு சேஷாத்ரி ஐயா அவர்கள் அளித்துள்ளார். ஸ்லோகா 75. ஓம் அகர்மாணிக்கு கர்ம சுகர்மினே நமஹா. காரியங்கள், கர்மாக்கள் குறித்து கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் ஒரு முழு அத்தியாயமே இதை விளக்குவதற்காக பயன்படுத்தியுள்ளார். அத்தியாயம் 3 முழுவதுமே இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இதை மிகவும் சூக்ஷ்மமாகவும், அதே நேரத்தில் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் மிக எளிமையாகவும் விளக்கியுள்ளார். அதாவது, எவருமே செயலாற்றாமல் இருக்கக்கூடாது. ஆனால், தான் செயலாற்றும் பொழுது, இந்த செய்கையை தான் செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு செய்யக்கூடாது. எனக்குள் உறையும் அந்த இறைவனே செய்கிறார் என்று நாம் எண்ண வேண்டும். அதேபோல் நாம் செய்யும் காரியங்கள் அனைத்துமே உலக நலனுக்காக இருக்க வேண்டும். அதாவது லோகஹிதாவிற்காக நாம் செய்கைகள் செய்ய வேண்டும். ஒரு செய்கையை செய்யும் பொழுது அதனுடைய பலனை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அவ்வப்பொழுது ஸ்ரீ சாயிபாபாவும் தான் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் தனக்குள் உறையும் அந்த இறைவனே செய்கிறார் என்று அவர் கூறுவார். எல்லா காரியங்களையும் அவர் செய்த பொழுதிலும், அந்த காரியத்தை செய்த காரிய கர்த்தாவாக தன்னை ஒருபொழுதும் அவர் நினைத்ததில்லை. தனக்குள் உறையும் அந்த இறைவனே செய்கிறார் என்றே அவர் வலியுறுத்தினார். ஸ்ரீ சாயிபாபா உலகளாவிய அன்பை பரப்புவதற்காக எல்லா காரியங்களையும் நற்கர்மாக்களாகவே செய்தார். அவருடைய காரியங்கள் மற்றவர்களின் நலனுக்காகவே செய்யப்பட்டது. ஸ்ரீ சாயிபாபா தான் தன்னுடைய பக்தர்களுக்கு படிப்பிக்க விரும்பும் இந்த பாடத்தை தானே வாழ்ந்து காட்டினார். ஓம் சாய்ராம்.